ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா விஜய் அவருடைய பிறந்தநாள் நன்னாவது நம்மளை பாராட்டுவார் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் அந்த மாதிரி ஒரு செயலை இது வரைக்கும் செய்யாத இருக்காருங்க. அது எதனாலும் தெரியல. இந்த ராஜேஸ்வரி இந்த வீட்டில் இருக்கிறப்பே நம்முடைய மல்லி மேலே கேர் எடுத்துக்க மாட்டேன்றாரு நம்முடைய விஜய். கூடிய சீக்கிரம் இந்த ராஜேஸ்வரியை ஊற விட்டு துரத்தினா தான் நம்முடைய விஜயும் மல்லி அவங்க மனசில் இருக்கிறத மனசு விட்டு பேச முடியும்னு நினைக்கிறவங்க மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜயும் மல்லி எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கண் கூட பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வரப்போ ஒவ்வொரு கேமை நடத்தி விஜய்க்கு மல்லியை எவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த அப்படின்ற ஒரு இதை இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கு காமிக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவரோட பர்த்டேன்னு இந்த ராஜேஸ்வரி பண்ண சதியை முறியடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணியமாக அந்த 2 கிஃப்ட் பாக்ஸும் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இதுலேருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுங்க, அது யார் வாங்கினாங்க அப்படின்றத நான் வாங்கினவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ தான் யார் மேலே அன்பு அதிகமாக வச்சுருக்கீங்கன்றத தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியமாக சொல்கிறாங்க. நம்ம விஜயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸோடு பார்த்திங்கன்னா அதை கையாள போகிறாரு. அதே சமயம் நம்முடைய வெண்பாவுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. டாடா நீ நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை எடுக்கலாம், உனக்கு என் மேலே பாசமே இல்லைன்றது அர்த்தம். அதனால் உனக்கு பாசம் அதிகம் யார் மேலே இருக்குன்றது இந்த மோதிரத்தால் தான் நீ நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டுதும் பார்த்தீங்கன்னா ஏன்னா வெண்பாவுக்கு கொடுக்குற மோதிரமும் நம்ம மல்லி கொடுக்குறதும் 2 ஒன்று தாங்க. ஏன்னா மல்லி வெண்பா மேலே வச்சிருக்கிற பாசத்தை அதே அளவுக்கு நம்முடைய மல்லி மேலேயே வச்சிருப்பாரு அப்படின்றதுக்காக தான் அந்த மோதிரத்தை எடுக்க சொல்கிறாங்க. நம்ம விஜய் கண்டிப்பாக மோதிரத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுப்பார் அந்த கிஃப்ட் பாக்ஸை. இல்லை தான் அக்கா கொடுத்த கிஃப்டை எடுத்து காமிக்க போகிறாரா அப்படின்றதாங்க இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சும்மா அந்த நொடிகள் பார்த்திங்கன்னா சும்மா பதட்டமாக போக போகுது. நம்முடைய விஜய் அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுக்கிறது அப்படி மட்டும் கரெக்டாக நம்முடைய வெண்பாவோட கிஃப்ட் பாக்ஸை மட்டும் எடுத்துட்டாருன்னா நம்ம வெண்பாவும் சரி மல்லியும் சரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவை பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண சதியில் நம்மளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு நீண்டுக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது எம்டி பாக்ஸ். நம்மளுடைய மல்லியோட கிஃப்ட்டை சேமாக சேம் கவரை கவர் பண்ணியிருந்தா நம்ம மல்லி கொடுத்த கிஃப்ட்டை நம்ம கிஃப்ட்டுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டியாக போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம மல்லிக்கிட்ட இருந்த பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத எம்டியாக வச்சுருந்தாங்க. அதனால தான் நம்ம அன்னபூர்ணியம்மா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், நம்முடைய விஜய் யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வெண்பா மேலே பாசத்தை வச்சுருக்க போகிறாரா, இல்லை இந்த ராஜேஸ்வரி மேலே தான் பாசத்தை அதிகமாக வச்சுருக்க போகிறாருன்றது இருக்க போது. நம்ம விஜய் மட்டும் கண்டிப்பாக கரெக்டாக எடுத்துட்டாருன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நம்முடைய மல்லியை விஜய் பாராட்டாத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சந்தோஷப்படுவாங்க. இந்த ராஜேஸ்வரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அசிங்கப்படுவாங்க. அப்படி தாங்க நினைக்கிற. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.